ஒரு வெள்ளை பேப்பரை பார்க்கும்போது என்ன பண்றதுன்னே தெரியாம மலைச்சு நின்னுருக்கீங்களா? இனி அந்த கவலையே வேணாம். அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த வெறும் பேப்பரை எப்படி ஒரு சூப்பரான டாக்குமெண்டா மாத்துறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க, இந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணிட்டு, அட கடவுளே எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பல தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா உண்மை என்னன்னா, கரெக்டான டூல்ஸ் மட்டும் நம்ம கையில இருந்தா இது ஒரு மேட்டரே இல்ல. இன்னைக்கு அந்த சீக்ரெட்டை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எந்த ஒரு பெரிய பில்டிங்குக்கும் பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம டாக்குமெண்ட்டுக்கும் இந்த முதல் பக்கம். வாங்க, நம்மளோட டிஜிட்டல் பில்டிங்க்கு முதல் செங்கல் எடுத்து வைப்போம். அந்த காலத்துல தட்னு தட்டுற டைப்ரைட்டர்லாம் இப்ப இல்ல. அந்த காலம் மலையேறி போச்சு. இப்ப நம்ம கையில இருக்கிறது வேர்ட் ப்ராசஸர், ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி. இது சும்மா டைப் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஐடியாஸை அழகா டிசைன் பண்ணி உலகத்துக்கே சொல்றதுக்கு உதவுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாம அதிகமா யூஸ் பண்ற எம்எஸ் வேர்ட் அப்புறம் ஓபன் ஆஃபீஸ் ரைட்டரை பத்தி தான். இங்கே ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சிங்களா? எம்எஸ் வேர்ட் ஓபன் பண்ணா டாக்குமெண்ட் 1 அப்படின்னும், ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர்ல அன்டைட்டில்ட் 1 அப்படின்னும் டிஃபால்ட்டா பேர் வருது. பாருங்க, ரெண்டும் ஒரே வேலை தான் செய்யுது. ஆனா இப்படி ஒரு சின்ன வித்தியாசம். இது மாதிரி இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? சரி, இப்பதான் அசலான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்ம கிட்ட டைப் பண்ண டெக்ஸ்ட் இருக்கு. ஆனா அது எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாத்துறது? காப்பி, பேஸ்ட், போல்ட் இதெல்லாம் சும்மா வார்த்தைகள் இல்ல, நம்ம டாக்குமெண்டோட பவரை கூட்டுற ஆயுதங்கள். காப்பி அண்ட் பேஸ்ட் இது ஒரு மேஜிக் மாதிரி தான். சிம்பிளா சொல்லணும்னா, CTRL+Cங்கிறது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி. ஒரிஜினல் அப்படியே இருக்கும், அதோட காப்பி மட்டும் வரும். ஆனா CTRL+X அது ஒரு கத்திரிக்கோள் மாதிரி. அந்த இடத்துல இருந்து மொத்தமா வெட்டி எடுத்து CTRL+V கொடுத்து இன்னொரு இடத்துல ஒட்டிடலாம். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. இப்போ உங்களுக்கு சில சீக்ரெட் கோட்ஸ் தர போறேன். இந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் உங்க வரல் நுனியில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் ப்ரோ. குறிப்பா அந்த Ctrl+Z. அடடா, தப்பா ஏதாச்சும் பண்ணிட்டோமா? கவலையே வேணாம், ஒரே செகண்ட்ல சரி பண்ணிடலாம். இது நிஜமாவே ஒரு டைம் மெஷின் மாதிரி தான். யோசிச்சு பாருங்க, எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரி இருந்தா எது முக்கியம்னு நமக்கு எப்படி தெரியும்? இங்க தான் நம்ம 3 சூப்பர் ஸ்டார்ஸ் வராங்க. போல்டு, ஒரு விஷயத்தை சத்தமா அழுத்தமா சொல்ற மாதிரி. இட்டாலிக், லேசா சரிஞ்சு ஒரு ரகசியம் சொல்ற மாதிரி. அண்டர்லைன், இத முதல்ல கவனிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. உங்க மெசேஜை கரெக்டா கொண்டு சேர்க்க இவங்க ரொம்ப உதவுவாங்க. இதுவரைக்கும் நாம செங்கல், அதாவது டெக்ஸ்ட பத்தி பார்த்தோம். இப்போ அந்த செங்கலை வச்சு எப்படி ஒரு அழகான வீட்டை, அதாவது ஒரு பக்கத்தை டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம டாக்குமெண்ட்க்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட ரெடி ஆகுங்க. ஒரு போட்டோவுக்கு ஃப்ரேம் போட்டா எப்படி ஒரு தனி அழகு வருதோ அதே மாதிரி தான் நம்ம பேஜ்க்கு மார்ஜின். அந்த ஓரத்துல இருக்கிற காலி இடம் தான் நம்ம எழுதின எழுத்துக்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட இடம் கொடுக்குது. படிக்கிறவங்களுக்கு ஒரு நீட்டான ஃபீல் கிடைக்கும். கரெக்டான மார்ஜின் வச்சா ஒரு சாதாரண டாக்குமெண்ட் கூட ரொம்ப ப்ரொஃபஷனலா தெரியும். நம்ம ஃபோன்ல போட்டோ எடுக்கிற மாதிரி தான். ஃபோனை நேரா புடிச்சா அது போர்ட்ரேட், அதே திருப்பி படுக்க வச்சா அது லேண்ட்ஸ்கேப். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்க ஒரு லெட்டர் மாதிரி நீளமா எழுதணும்னா போர்ட்ரேட் யூஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு பெரிய டேபிள் இல்ல சார்ட் காட்டணும்னா லேண்ட்ஸ்கேப் தான் பெஸ்ட். உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நம்ம ஒரு புக் படிக்கும்போது மேல சாப்டர் பேரும் கீழே பேஜ் நம்பரும் இருந்தா எவ்வளோ ஈஸியா இருக்கும். அதே வசதி தான் இந்த ஹெடர் மற்றும் ஃபூட்டர். இது ஒவ்வொரு பேஜ்லயும் தானா வந்துடும். அப்புறம் ஃபுட் நோட்ஸ், அது எப்படின்னா ஒரு நண்பர் நம்ம காதுல மெதுவா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி. இதெல்லாம் உங்க டாக்குமெண்ட்டை ரொம்ப நீட்டாவும் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாவும் மாத்திரும். ஓகே, இப்போ நாம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. உங்க டாக்குமெண்ட்டை சும்மா ஒரு டாக்குமெண்ட்டா இல்லாம ஒரு பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் டூலா மாத்துறதுக்கு சில பவர் டூல்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய தகவல்கள் இருக்கு, ஆனா ஒரே குழப்பமா இருக்கு. இதை எப்படி ஈஸியா புரிய வைக்கிறது? அதுக்கு தான் டேபிள்ஸ் இருக்கு. நம்பர்ஸையும் விவரங்களையும் ஒரு பாராகிராஃபா படிக்கிறத விட இப்படி ஒரு அட்டவணையில பார்த்தா நம்ம மூளைக்கு சட்டுன்னு புரியும். டேட்டாவை ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. இப்ப இந்த டேபிள பாருங்களேன். யார் என்ன வேலை செய்யணும், என்னைக்கு முடிக்கணும், அந்த வேலையோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்படி எல்லா கேள்விக்கும் ஒரே இடத்துல பதில் கிடைக்குது. ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம வீட்டு பட்ஜெட் வரைக்கும் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஒரு சின்ன கேள்வி, ஒரு டாக்குமெண்ட்டை எவ்வளவு தூரம் ஜூம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 200% இல்ல 300? நீங்க நம்பவே மாட்டீங்க. ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர்ல நீங்க 600% வரைக்கும் ஜூம் பண்ணலாம். ஆமா, 600%. ஊசி காதுல நூல் கோக்கிற மாதிரி சின்ன சின்ன டிசைன் வேலைகளை கூட ரொம்ப துல்லியமா செய்ய இது உதவும். இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க 100 ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க பேரை போட்டு தனித்தனியா ஒரு இன்விடேஷன் அனுப்பணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டைப் பண்ணா ராத்திரி விடிஞ்சிடும்.
இந்த மாதிரி நேரத்துல தான் மெயில் மர்ஜ் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வருது. ஒரே ஒரு லெட்டர் டெம்ப்ளேட், அப்புறம் அவங்க பேர் லிஸ்ட், அவ்வளவுதான். சில கிளிக்ஸ்ல 100 பேருக்கும் பர்சனலைஸ்ட் இன்விடேஷன் ரெடி. இது ஒரு செம்மையான டைம் சேவர். ஓகே, நம்ம டிஜிட்டல் பில்டிங் இப்போ ஓரளவுக்கு ரெடி. இப்போ அதுக்கு பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு அழகான மாளிகையா மாத்துற நேரம் வந்தாச்சு. இந்த ஃபைனல் டச் தான் உங்க டாக்குமெண்ட்டை வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது. நாம எவ்வளவுதான் கவனமா டைப் பண்ணாலும் சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வர்றதான் செய்யும். அதுக்காக தான் நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, ஸ்பெல் செக்கர். சும்மா F7 பட்டனை தட்டி பாருங்க, அது ஒரு டிடெக்டிவ் மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ல இருக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், ஏன்னா இது நம்ம ப்ரொஃபஷனலிசத்தை காட்டும். சில சமயம் புதுசா ஒரு ரிப்போர்ட் இல்ல லெட்டர் எழுதணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல தான் டெம்ப்ளேட்ஸ் நமக்கு உதவுது. இதை ஒரு ரெடிமேட் டிசைன் வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஆரம்பிச்சு உங்க சொந்த ஐடியாஸை சேர்த்து ஒரு சூப்பரான டாக்குமெண்ட்டை நீங்க உருவாக்கலாம். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும், அதே சமயம் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டாவும் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட்டுங்கிறது வெறும் வார்த்தைங்க சேர்ந்ததில்ல, அது ஒரு கம்யூனிகேஷன் டூல். அதில் என்ன இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது எப்படி இருக்கிறதோ அவ்வளோ முக்கியம். நாம இன்னைக்கு பார்த்த ஒவ்வொரு டூலும் இதை தான் நமக்கு சொல்லுது. உங்கள் சூப்பரான ஐடியாஸ் ஒரு நல்ல டிசைனோட சேரும்போது தான் அதுக்கு முழு பவரும் கிடைக்கும். நாம ஆரம்பிச்சது ஒரு வெறும் வெள்ளை பேப்பர்ல இருந்து. ஆனா இப்போ உங்க கையில இருக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான கருவி. உங்க ஐடியாஸை ஷேர் பண்ண, உங்க கதைகளை சொல்ல, இந்த உலகத்தோட பேச இது உதவும். சோ இப்போ கேள்வி இதுதான். இந்த சக்தியை வச்சு நீங்க என்ன கதையை சொல்ல போறீங்க, நீங்க என்ன உருவாக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்.